ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நல்லா ரிச்சான ஒரு சாக்லேட் கேக் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து என் பொண்ணோட பர்த்டேக்காக நான் செஞ்சது. ஸோ செய்யும்போது நான் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேக்குக்கு நம்ம சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வைக்கணும். ஸோ அதனால் முதல்ல நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இது கொஞ்சம் வெதன்னு ஆகிற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் சூடானவொடனே இதில் வந்து கொஞ்சம் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து செமி ஸ்வீட் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சாக்லேட்டை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொக்கோ பவுடர், உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஃபி பவுடர், அதுக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கரைஞ்சவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சவொடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே ஒரு ஃபில்டரை வச்சு அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா க்ரீமியாக வரும். அதே சமயம் ஏதாவது லம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கூட உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து கிளிங் ரேப் வச்சு அந்த சாக்லேட்டை ஃபுல்லாக மூடிடுங்க. போலுக்கு மேலே மூடாதீங்க, சாக்லேட்டுக்கு மேலே வந்து அந்த கிளிங் ரேப்பை வச்சு மூடிடுங்க. இன்றைக்கி வந்து என்கிட்ட கிளிங் ரேப் இல்லை, அதனால் நான் மேலே வந்து ஒரு துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே தட்டு வச்சு மூடி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 8 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இதை வந்து ஆயிலோ இல்லை பட்டரோ வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு 2 பேனையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேக் பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு ஃபில்டரில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக கோகோ பவுடர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா ரிச்சாக கிடைக்கும். அது கூடவே வந்து கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மைக்ரோவேவில் 20 செகண்ட்ஸ் கேப்பில் ஒரு 2-3 வாட்டி வச்சு எடுத்துக்கோங்க. அந்த பட்டரும் சாக்லேட்டும் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் 20 செகண்ட்ஸாக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டரும் சாக்லேட்டும் வந்து ஓரளவுக்கு மெல்ட் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 20 செகண்ட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் சாக்லேட் ரெண்டுமே வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பால் சில்லுன்னு சேர்க்கறதுனால இந்த சாக்லேட் சூடாக இருக்கிற சாக்லேட் வந்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இப்போ பாலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பவுல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் பெரிய பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணாவே போதும். இப்போ எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக இதில் வந்து நான் கொஞ்சமாக சுடு தண்ணியில் கொஞ்சம் காஃபி பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த கேக் பேட்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேக் பேட்டரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 2 கேக் டின்னில் சரிசமமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த கேக் டின்னை வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும்.
ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஊற்றிட்டு இதை வந்து ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 35 to 38 மினிட்ஸ் இதை வந்து பேக் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு நைஃபை வச்சு இந்த சைட்ஸ்லலாம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த டின்லேருந்து அந்த கேக்கை வெளியில் எடுத்துட்டு இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. இப்போ கேக் வந்து நல்லா கூல் ஆகிறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ராஸ்டிங்கை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாவே தெரியும் ஃப்ராஸ்டிங் வந்து நல்லா திக்காக இருக்கும். மேலே வந்து லைட்டாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை வந்து நல்லா பீட்டரை வச்சு பீட் பண்ணிட்டாவே உங்களுக்கு நல்லா எல்லாமே க்ரீமியாக வந்துடும். சாக்லேட் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு பீட்டர் வச்சு பீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மீடியம் டு ஹை ஸ்பீடில் வச்சு நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ராஸ்டிங்கை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அது வந்து நல்லா க்ரீமியாக அந்த கேக்குக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் வந்து நல்லா கூல் ஆகிடுச்சு. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. ஸோ இந்த 2 கேக்கையும் வந்து மேலே கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக வர மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேக்குக்கு மேலே கொஞ்சமாக சுகர் வாட்டர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா, கேக் வந்து ரொம்ப நேரம் ஆனா கூட உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். இப்போ 2 கேக்குக்கு மேலேயும் இந்த சுகர் வாட்டரை கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ராஸ்டிங்கை வந்து நம்ம கேக்குக்கு மேலே சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. பட் பொறுமையாக பண்ணோன்னா நல்லா வரும். ஸோ இப்போ 2 கேக்குக்கு மேலேயும் வந்து நல்லா தாராளமாக அந்த சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கை எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இதை நல்லா ஈவனாக செய்யறதுக்கு இந்த ஸ்க்ரேப்பரை வச்சு இந்த கேக்குக்கு மேலே வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்போ வந்து கேக்கையும் ஃப்ராஸ்டிங்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பைப்பிங் பேக்கில் சாக்லேட் ஃப்ராஸ்டிங் போட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய ப்ரொஃபஷ்னல் எல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கேக்கை நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கேக்குக்கு மேலே வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே கார்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு ரிச்சான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரி, இந்த கேக் கட் பண்ணுறது வந்து நான் காமிக்கல. ஆனால் கேக் எப்படி வந்திருக்குன்றது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சாக்லேட் கேக்கை வந்து நான் ஒரு பீஸ் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருந்தது, செம்ம சாஃப்டாக இருந்தது இந்த சாக்லேட் கேக்கு. பட் சாக்லேட் கேக் எப்போ பண்ணுறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாக்லேட்க்கு வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.